பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைய தினம் உங்களுக்கான உடனடி அற்புதங்கள் நடக்கிற நாள்னு நான் டிக்ளேர் பண்றேன். இந்த நாள் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை உண்டாகிறது. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க எதிர்பாராத விதத்தில் மிகப்பெரிய விடுதலை கடந்து வருகிறது. ஆண்டவருடைய தெய்வீகமான தலையீடுகள், அந்த டிவைன் இன்டர்வென்ஷனை நீங்க பார்க்க போறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சரீரத்தில் பரிபூர்ண சுகம், ஆரோக்கியம் உண்டாக போகிறது. இன்றைய தினத்தில் உங்களுக்கான திருமண தடைகள், வேலைக்கான தடைகள் போன்ற வாழ்க்கையின் எந்த பகுதிகளில் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளெல்லாம் உடைக்கப்பட போகிறது. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பர் நேச்சுரலாக கடன்கள் தள்ளுபடி ஆவதோடு கூட செழிப்பு கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கடன்களை கட்டுகிறதற்கான எல்லா விதமான கிருபையும் இன்றைய தினத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது. அதற்கான அற்புதங்கள் உண்டாகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அதற்காக இன்றைய தினத்தில் வேகத்தின் ஆவியானவர் வேகமாய் செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த நேரத்தை, இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இந்த நேரத்தில் சாத்தானுடைய கோட்டைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது, கட்டுக்கள் எல்லாம் தகர்ந்து போகிறது. நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள்ங்கிறத மட்டும் நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தோடு கூட நீங்கள் தொடர்ந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி நீங்க எழும்பி பிரகாசியுங்கள். உங்கள் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை இன்றைய தினத்தில் உங்கள் மேல் உதித்தது என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு யுத்தத்தையும் இப்பொழுது ஜெயித்து ஜெயம் பெற கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தர் எழுந்தருளுவாராக, சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களாக அப்படின்னு சொல்லி நீங்க சத்தமிட்டு கம்பீரமாய் சிங்கத்தை போல சொல்லுங்க பார்க்கலாம். மீண்டும் ஒரு விசை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எழுந்தருளுவாராக, சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களாக. கர்த்தர் எழுந்தருளுவாராக, சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களாக. உபாகமம் 28:7 படி உங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய உங்கள் சத்துருக்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக முறியடித்து ஒப்பு கொடுக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஒரு வழியாய் உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வந்தவர்கள், வந்த அசுத்த ஆவிகள், வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், தடைகள், பில்லிசூனிய கட்டுக்கள், இதெல்லாம் 7 வழியாய் உங்களுக்கு முன்பாக விலகி ஓடுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். லூக்காவின் புத்தகம் 10:19 படி சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்றதுக்கும் உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கையில் எடுங்கள். அந்த அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுக்கிற போது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சேதப்படுத்துவதற்கு பதிலாக உங்களை விட்டு விலகி போகும். பிசாசின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. ஒன்னும் உங்களை சேதப்படுத்த முடியாதுங்க. ஆம் சகோதரனே, ஆம் சகோதரியே, இப்பவே நீங்க இந்த அதிகாரத்திற்குள் நுழைகிறீர்கள். அந்த அதிகாரத்தில் நின்று நீங்கள் கட்டளை கொடுக்கிறீர்கள். அசுத்த ஆவிகளும் பாதாளமும் நடுங்குகிறது. உங்களுக்கு விரோதமான சத்துருவின் கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிறவர் நகைக்கிறார். சங்கீதம் 2 படி உங்களுக்கு விரோதமான சத்துருவின் கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிறவர் நகைக்கிறார். பரலோகத்தின் கர்ஜனையை கேளுங்கள். இது உங்களுக்கான விடுதலையின் நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்காக எழும்பி அவர் கர்ஜிக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுது நான் கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு மறைந்திருக்கக்கூடியதான அரண்களையும் இப்பொழுது நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்போது ஒவ்வொரு அசுத்த ஆவிகளின் கிரியைகளும் இப்பொழுது கட்டப்படுவதாக, அவை விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அருமை பிள்ளைகளுடைய விசுவாசத்தினாலும் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. 21 நாள் இந்த ஜெபத்தை நீங்க கண்டினியூஸா நீங்க பண்ணுங்க. அல்லது எப்பெல்லாம் உங்களுக்கு அற்புதங்கள் தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் நீங்க விசுவாசத்தோடு கூட இந்த ஜெபத்தை கேட்டு கூடவே இணைந்து கொண்டு நீங்க ஜெபிங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்பதான் புதிய வல்லமையான ஜெபங்கள் மற்றும் வல்லமையான சத்தியங்கள் அடங்கின செய்திகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாம
நாம ஜெபிக்கலாம். என்னோடு இணைந்து கொண்டு என்னுடைய விசுவாசத்தோடு கூட இணைந்து கொண்டு ஜெபியுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறது அப்படிங்கிற விசுவாசத்தோடு ஜெபிங்க. விசுவாசம் இல்லைன்னா உங்களுடைய ஜெபத்திற்கான பதில் கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியாது. விசுவாசம் இல்லைன்னா நீங்க கிருபையில் செயல்பட முடியாது. விசுவாசம் இல்லைன்னா உங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதனால நீங்க விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகள் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெருமை, பயம், அவிசுவாசம், சந்தேகம், எல்லா விதமான சமரசங்கள், அதாவது காம்ப்ரமைஸ் ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மன்னித்ததற்காக அருமை பிள்ளைகளை உம்முடைய மன்னிப்பின் சுதந்திரங்களுக்குள் நடத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துரு நுழைய அனுமதித்த ஒவ்வொரு திறந்த வாசலுக்காகவும் அருமை பிள்ளைகளை நீர் மன்னிக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தால் ஒவ்வொரு சாபத்தையும் இப்பொழுது நான் உடைக்கிறேன். ரபா ஒவ்வொரு தலைமுறை அடிமைத்தனமும் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. ஒவ்வொரு அசுத்த உடன்படிக்கைகளும், பிசாசோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ஒவ்வொரு அசுத்த ஆவியின் கட்டுக்களையும் இப்பொழுது நான் உடைக்கிறேன். சிலுவையின் வல்லமை அருமை பிள்ளைகளை சிறைப்பிடித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுக்களில் இருந்தும் விடுதலையாக்குகிறது என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது அருமை பிள்ளைகளை விடுதலையாக்குகிறது என்று நான் சொல்லுகிறேன். இப்போதே இயேசுவின் இரத்தத்தால் பிசாசுகளையும் அவனுடைய கட்டுக்களையும் சாபங்களையும் தரித்திரங்களையும் வியாதிகளையும் பலகீனங்களையும் திருமண தடைகளையும் போராடுகிற வல்லமைகளையும் எல்லா குறைவுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் என்னோடு கூட இணைந்து கொண்டு ஜெயிக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா கட்டுக்களையும் உடைத்து வெளியே வருகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். சாபங்கள் உடைக்கப்படுகிறது, தரித்திரங்கள் உடைக்கப்படுகிறது, வியாதிகளும் பலகீனங்களும் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. திருமண தடைகள் இப்பொழுது உடைக்கப்பட்டு அதிசயிக்கத்தக்க விதத்தில் இன்றைக்கே நற்செய்தி கடந்து வருகிறது. திருமணம் செட்டில் ஆகிறது, வேலை உண்டாகிறது, அரசு வேலை உண்டாகிறது, போராடுகிற வல்லமைகள் எல்லாம் விலகுகிறது. எல்லா குறைவுகளையும் இப்பொழுது நாங்கள் ஜெயிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவரே, இப்போதே அருமை பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த அக்கினியினால் அருமை பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் சுத்திகரிக்கிறீர். உம்முடைய வல்லமையினால் அருமை பிள்ளைகளுடைய மனதை நீர் புதுப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான பயங்கள், கவலைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இன்னும் எதிர்மறையான சகலவிதமான காரியங்களில் இருந்தும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நோக்கி, வாக்குத்தத்தத்தை நோக்கி புதுப்பித்து அருமை பிள்ளைகளுடைய மனதை நீர் புதிதாக்குகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமை பிள்ளைகளுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே பிதாவின் சித்தத்திற்கு இசைவாக நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். உமது இரத்தத்தால் அருமை பிள்ளைகளை கழுவி நீர் விடுவித்ததற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எபிரேயர் 4:16 படி ஆண்டவரே இரக்கத்தை பெறுவதற்காகவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் உம்முடைய கிருபையை அடைகிறதற்காகவும் தைரியமாய் உம்முடைய கிருபாசன தண்டையில் அருமை பிள்ளைகளும் நானும் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இன்று உம்முடைய கிருபையினாலே அருமை பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கிறது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க பார்க்கலாம். இன்று கிருபையினாலே எனக்கு அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லுங்கள். பொருளாதார அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் சுகம் என்கிற அற்புதம் நடக்கிறது. கடன் பிரச்சனைகளில் இருந்து இப்பொழுது விடுதலை உண்டாகி அற்புதங்கள் நடக்கிறது. செழிப்பு என்னும் அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே சூப்பர் நேச்சுரல் மணி ஃப்ளோ உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே சூப்பர் நேச்சுரல் டெப்ட் கேன்சலேஷன் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே மிரக்கல் மணி கடந்து வருகிறது. இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினாலே குழந்தையின்மை என்கிற சூழ்நிலைகள் மாறி இப்பொழுது கற்பம் திறக்கப்பட்டு அற்புதங்கள் நடக்கிறது. வேலையின்மை என்கிற சூழ்நிலைகள் மாறி இப்பொழுது அற்புதம் நடக்கிறது. பிசினஸ்ல இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ உண்டாகிறது. ஒரு பெரிய வளர்ச்சிக்கான அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கடந்து வருகிறது. புதிய
புதிய அக்ரிமெண்ட்ஸ் உண்டாகிறது, புதிய ஆர்டர்ஸ் கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஊழியத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஊழியத்தை கட்டி வைத்திருக்கிற, சபைகளை கட்டி வைத்திருக்கிற, வளர விடாதபடிக்கு தடுத்து கட்டி வைத்திருக்கிற ஊழியக்காரர்களின், ஊழியம் செய்கிற பிள்ளைகளின் குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார ஆவிகளின் கிரியைகளும் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. ஏராளமான ஆத்துமாக்கள் கடந்து வருகிறார்கள். டிவைன் கனெக்ஷன்ஸ் உண்டாகிறது. ஊழியத்தை தாங்குகிற, ஊழியத்தை தங்களுடைய கிரியைகளினால், வேலைகளினால், தங்களுடைய ஒத்தாசைகளினால் தாங்குகிறவர்கள் ஏராளமாய் எழும்புகிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் எழும்புகிறார்கள், கொடுக்கிறவர்கள் ஊழியக்காரர்களுக்கு எழும்புகிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது. எல்லா கட்டுக்களுக்கு மாறாக இப்பொழுது நான் அற்புதத்தின் ஆவியை கட்டவிழ்கிறேன். எவ்ரிபடி ரிசீவ் திஸ் மிரக்கல் அனாயிண்டிங். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ராபாடா ஷியாந்தரா ஹால்பரா கிரியாதரா காராபாக்கா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே உங்களுக்கான சகல அற்புதங்களும் நடக்கிறது. எதையெல்லாம் இத்தனை நாள் ஏக்க பெருமூச்சோடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்களோ அதற்கான அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதற்கான அந்த நேரம் இதுவே. அந்த நேரத்திற்கான அபிஷேகம் உங்கள் மேல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் இறங்கி வருகிறது. அபிஷேக தைலம், அற்புதங்களை செய்கிற அபிஷேக தைலம் இப்பொழுது உங்கள் மேல் இறங்குகிறது. உங்களுக்குள்ளாக இருந்து ஒரு புதிய எண்ணெய் எழும்புகிறது, ஒரு அற்புத எண்ணெய் எழும்புகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே பூரண விடுதலை, பூரண ஆசீர்வாதம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் அளித்த தெய்வீக பாதுகாப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எபேசியர் 6:11-13 படி இப்பொழுது விசுவாசத்தினால் அருமை பிள்ளைகள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்துக் கொள்ளுகிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே நான் சர்வாயுத வர்க்கங்களையும் நான் தரித்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. சத்தியத்தின் கச்சையை அணிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே சத்தியத்தின் கச்சை சத்துரு கொண்டு வருகிற ஒவ்வொரு பொய்யையும் அது அவமாக்குகிறது, அதை வெளிப்படுத்துகிறது. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் சத்தியத்துக்கு மாறாக உங்களுக்குள் விதைக்க முயற்சிக்கிற எல்லா பொய்களையும், இது நடக்காது, இது முடியாது, அவ்வளவுதான், இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற எல்லா பொய்களையும் எதிர்க்கும்படிக்கு இப்பொழுது அந்த சத்தியம் என்கிற அந்த கச்சையை நீங்கள் அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே, சத்தியத்தினால் அருமை பிள்ளைகள் ஜெயிக்கட்டும் ஆண்டவரே. இயேசு எப்படி வனாந்தரத்தில் வார்த்தையினால் ஆண்டவரே பிசாசின் பொய்களை ஜெயித்தாரோ அப்படி அருமை பிள்ளைகள் இப்பொழுது எல்லா பொய்களையும் ஜெயிக்கிறவர்களாக எழும்புகிறார்கள். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக் கொள்ளுகிறார்கள். நீதியின் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் நீதியின் மார்க்க கவசத்தை அணிந்திருக்கிறார்கள். அருமை பிள்ளைகளுடைய இருதயம் உமது பரிசுத்தத்தினால் பாதுகாக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தம் பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த சிந்தையும் பரிசுத்தமும் பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே சமாதானத்தின் நற்செய்தி அருமை பிள்ளைகளுடைய கால்களில் பாதரட்சையாக காணப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். சமாதானத்தின் நற்செய்தி ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய கால்களில் பாதரட்சையாக அணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். அருமை பிள்ளைகள் பயத்தில் அல்ல, சமாதானத்தில் நடக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவ்விசுவாசத்தில் அல்ல, விசுவாசத்தில் நடக்கிறார்கள். தோல்வியில் அல்ல, ஜெயத்தில் நடக்கிறார்கள். விசுவாசத்தின் கேடகத்தை அருமை பிள்ளைகள் பிடித்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். சொல்லுங்க, விசுவாசத்தின் கேடகத்தை நான் பிடித்திருக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பிடித்திருக்கக்கூடியதான இந்த விசுவாச கேடகம் ஒவ்வொரு அக்கினியாஸ்திரங்களையும் வீழ்த்துகிறது என்று நாங்கள் டிக்ளேர் பண்றோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பின் தலைக்கவசத்தை அருமை பிள்ளைகள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அந்த தலைக்கவசத்தை தாண்டி சத்துருவினுடைய எந்த தந்திரங்களும் எந்த பொய்களும் நுழைய முடியாது
முடியாது என்று நான் சொல்லுகிறேன். அவர்களுடைய எண்ணங்கள் உமது விடுதலையினால் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை நான் எண்ணங்களில் நான் கட்டவிழ்கிறேன், சிந்தைகளில் நான் கட்டவிழ்கிறேன், வாழ்க்கையில் நான் கட்டவிழ்கிறேன், குடும்பத்தில் ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை நான் கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர், இப்பொழுது விடுதலையின் ஆவியானவராக இவர்களுடைய வாழ்வின் சகல பகுதிகளிலும் நீர் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியின் பட்டயத்தை அருமை பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுவார்களாக. எடுத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசத்தில் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆவியின் பட்டயத்தை ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை ஆண்டவரே அருமை பிள்ளைகள் எடுத்து இருக்கிறார்கள். வெட்டப்பட வேண்டியவை வெட்டப்படுகிறது, பிடுங்கப்பட வேண்டியவை பிடுங்கப்படுகிறது, நாட்டப்பட வேண்டியவை நாட்டப்படுகிறது, கட்டப்பட வேண்டியவை கட்டப்படுகிறது. அந்த பட்டயத்தால் பிசாசின் சகல போராட்டங்களையும் இப்பொழுது தகர்த்து போடுகிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசத்தினால் அருமை பிள்ளைகள் இன்றைக்கு உறுதியாய் பலமாய் நிற்கிறார்கள். எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா தடைகளையும், எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கிறார்கள். வீறு கொண்டு எழும்புகிறார்கள், வெற்றி நடை போடுகிறார்கள், சிங்கத்தை போல் கெர்ச்சிக்கிறார்கள், பால சிங்கங்களாக இப்பொழுது எழும்புகிறார்கள், யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாக எழும்புகிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ரோமரின் புத்தகம் 8:37 நீங்க சொல்லி இருக்கிறத போல எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா குறைவுகள், எல்லா கடன்கள், எல்லா பயங்கள், எல்லா வியாதிகள், எல்லா தடைகள், இது மாதிரியான எதிர்மறை காரியங்கள் எல்லாத்திலையும் இயேசுவின் மூலமாய் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று இன்றைய தினத்தில் நான் பிரகடனம் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தோல்வியே நீ எங்கே என்று நாங்கள் கேட்கிறோம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிற தேவ வார்த்தையின்படி தோல்வியே, பயமே, கவலையே, வியாதியே, எல்லா சத்துருவின் கிரியைகளே, தடைகளே, போராட்டங்களே நீ எங்கே என்று நாங்கள் கேட்கிறோம். இப்பொழுதே யுத்தங்களை அதன் வாசல்கள் வரையிலும் திருப்புகிற தேவனுடைய வல்லமையினாலே எல்லா யுத்தங்களையும் நாங்கள் திருப்பி இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடமில்லைன்னு நான் டிக்ளேர் பண்றேன். எல்லாரும் சொல்லுங்க, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே விலகி வெளியேறி என்று நாங்கள் இப்பொழுது இணைந்து கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுக்கு இப்பொழுது நாங்கள் இணைந்து எதிர்த்து நிற்கிறோம். அவை அருமை பிள்ளைகளை எங்களை விட்டு விலகி ஓடுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 18:18 படி ஆண்டவரே அப்பா, நாங்க பூமியில எதையெல்லாம் கற்றோமோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொல்லி இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த பூலோகத்தில் எதையெல்லாம் நாங்கள் கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகத்தை கட்டவிழ்க்கிறோம், உடனடி சுகத்தை. அது எப்படிப்பட்ட தீராத மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் இருந்தாலும் அது இந்த செகண்ட்ல சுகமாகிறது என்று நான் டிக்ளேர் பண்றேன். நடக்க முடியாதவர்கள் நடக்கிறார்கள், ஹார்ட் ஹீல் ஆகிறது, கிட்னி ஹீல் ஆகிறது, கேன்சர் ஆவிகள் விலகி பரிபூரண சுகம் உண்டாகிறது, கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எந்த விதமான உபத்திரவங்கள் சரீரத்தில் இருந்தாலும் சகல உள்ளுறுப்புகளும் வெளியுறுப்புகளும் பரிபூரணமாய் சுகம் உண்டாகிறது. இரத்தம் விருத்தி அடைகிறது, இரத்தத்தை குடிக்கிற பொல்லாத ஆவிகள் விலகுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே கற்பம் திறக்கப்படுகிறது, பொருளாதார செழிப்பு உண்டாகிறது, கடன்கள் அடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அதற்கான பணத்தை நான் ரிலீஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பரலோகத்தில் இருந்து அருமை பிள்ளைகளுக்கான சுகம், செழிப்பு, சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், ஆண்டவரே விடுதலை, ஆண்டவரே சகலத்திலும் அற்புதங்களை இப்பொழுது நான் கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பயங்கள், எல்லா பிள்ளி சூனியங்கள், மனச்சோர்வுகள், எல்லா தரித்திரங்கள், எல்லா வியாதிகள், எல்லா விதமான புறக்கணிப்புகள் மற்றும் தாமதங்கள், இப்படிப்பட்ட ஆவிகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் அருமை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தினால் இருளின் ஒவ்வொரு வல்லமையையும் இப்பொழுது நாங்கள் இணைந்து
மிதிக்கிறோம். ரிகா ஷியாந்திராக்கா லாராக்கா சியாந்தரா லப்ரூனி மானியாந்தராக தரபர ஷந்தராக தரபரி ஷந்த்லோ லா ரியாந்திர ஹல்ப ரே கிரியாந்திர ஹதரபாரியாந்தராக தரபா. சாத்தானுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளுகிற அந்த அதிகாரத்தினாலே இப்பொழுது ஒவ்வொரு இருளின் வல்லமையையும் நாங்கள் இணைந்து மிதிக்கிறோம். ஒவ்வொரு சாத்தானுடைய தடைகளும் எல்லா அரண்களும் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சாபமும் ஒவ்வொரு கட்டுக்களும் பில்லி சூனியங்களும் மந்திரவாதங்களும் தடைகளும் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. பிசாசின் ஒவ்வொரு திட்டமும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் முறியடிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களில் சமாதானம் உண்டாகிறது. குடும்ப உறவுகளுக்கு இடையில் சந்தோஷமும் சமாதானமும் ஒரு மனப்பாடும் உண்டாகிறது. கணவன் மனைவி பிரச்சனைகள் விலகி அன்பு உண்டாகிறது. தெய்வீக அன்பு உண்டாகிறது. பிள்ளைகள் பெற்றோர் பிரச்சனைகள் மாறி தெய்வீக அன்பு வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்க கூடாதபடிக்கு ரட்சிக்கப்படாதபடிக்கு காணப்படுகிற எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஏசாயா 41:10 சொல்லுகிறதை இப்பொழுது நாங்கள் அறிவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறீர். அருமை பிள்ளைகளுக்கு இன்று அற்புதங்கள் நடைபெறுகிறது. உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் நீர் தாங்குகிறீர். அற்புதங்களுக்கான திருப்பு முனைகளுக்கான அபிஷேகம் இப்பொழுது பிள்ளைகளின் மேல் ஊற்றப்படுகிறது. ராபா சாந்தரா கதரபாக்கா லப்ரூனி மான்யாந்திரா ஹசீனமா ஜியாந்தரா கதரபாக்கா. அற்புதங்களை செய்வதற்கான, அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கான, திருப்பு முனையை பெற்றுக் கொள்வதற்கான, திருப்பு முனையை மற்றவர்கள் வாழ்க்கையில் உண்டாக்குவதற்கான ஒரு ஜப அபிஷேகம், ஒரு வல்லமையின் அபிஷேகம், ஒரு அதிகாரத்தின் அபிஷேகம், ஒரு வரங்களின் அபிஷேகம் இப்பொழுது உங்கள் மேல் எழும்புகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அதை பெற்றுக் கொள்ளுங்கள். ரிபாடா ஷியாந்தரா ஹதூனிமா ஞாந்தரா ஹல்பரா கிரியாதரா கரபா. அற்புதங்கள் திருப்பு முனைகள் இப்பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகிறது. ஊழியத்தில் உண்டாகிறது, பிசினஸில் உண்டாகிறது, வேலையில் உண்டாகிறது, குடும்பத்தில் உண்டாகிறது, சரீரத்தில் உண்டாகிறது, சிந்தனையில் உண்டாகிறது, சித்தத்தில் உண்டாகிறது, உணர்ச்சிகளில் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே திருப்பு முனையையும் பிரேக் த்ரூவை இந்த அபிஷேகத்தை நாங்கள் இப்பொழுது சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். உபாகமம் 28:7 உம்முடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக அருமை பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் அருமை பிள்ளைகளுக்கு முன்பாக முறியடிக்கும்படி நீர் ஒப்பு கொடுத்து விட்டீர். இந்த நாளில் அவை ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அவை எல்லாம் கட்டப்பட்டு விட்டது. அவை செயலிழந்து போனது. ஒரு வழியாய் அருமை பிள்ளைகளுக்கு எதிராக புறப்பட்டு வந்த ஆவிகள் எல்லாம் 7 வழியாய், விரோதமான மனிதர்கள் எல்லாம் 7 வழியாய் ஓடி போனார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இப்பொழுது நாங்கள் முழுமையான வெற்றியை, ஜெயத்தை நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, 1 யோவான் 4 இப்பொழுது நாங்கள் டிக்ளேர் பண்றோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறோம். நாங்கள் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை நாங்கள் ஜெயித்திருக்கிறோம். சத்துருக்களை, எதிரான மனிதர்களை ஜெயித்திருக்கிறோம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். தடைகளும் சத்துருவினுடைய கோட்டைகளும் அரண்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விழுகிறது. ரிபாடா ஷியாந்தராக தரபர ஷபரபாரியாதராக தரபா. பூகம்பம் வருகிற போது கட்டிடங்கள் இடிந்து விழுகிறதை போல, எரிகோ கோட்டைகள் இடிந்து விழுந்ததை போல இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லா மனதின் அரண்களும், எல்லா சத்துருவினுடைய அரண்களும் கோட்டைகளும் இப்பொழுது தடை பண்ணி கொண்டிருக்கிற, ஆசீர்வாதத்தின் தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற அந்த கண்களுக்கு தெரியாத அந்த ஆவி கோட்டைகள், அந்த இரும்பு கதவுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. வெண்கல தாழ்பால்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. அந்தகாரத்திலும் ஒளிப்பிடத்திலும் இருக்கக்கூடிய புதையல்களும் பொக்கிஷங்களும் அருமை பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது. புதிய வாசல்கள் இப்பொழுது திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுக்களும் சங்கிலிகளும் இப்பொழுது உடைகிறது. ஒவ்வொரு தீய கண்காணிப்பு ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுகிறது. ஆண்டவரே, அருமை பிள்ளைகளை, எங்களை கெடுக்கவும், திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிற எல்லா விதமான கண்காணிப்பு ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அழிக்கப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம்.
சங்கீதம் 91:10-11 படி அருமை பிள்ளைகளுக்கு எங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, நாங்கள் சுகமாக்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேவதூதர் பணியை இப்பொழுது நான் அருமை பிள்ளைகளுக்காக நான் கட்டவிழ்கிறேன். யுத்த தேவதூதர்கள், திருப்புமுனையை உண்டாக்குகிற தேவதூதர்கள் இப்பொழுது புறப்பட்டு வருவார்களாக. சுகத்தின் தேவதூதர்கள், செழிப்பின் தேவதூதர்கள், நற்செய்தியை கொண்டு வருகிற தேவதூதர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையின் தேவதூதர்கள் இப்பொழுது இறங்கி வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இறங்கி வந்து அருமை பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பரலோகத்தின் கிரியைகள் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்று நான் சொல்லுகிறேன். அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அருமை பிள்ளைகளை, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, சுகம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்ஸ்டன்ட் ஹீலிங் நடந்து கொண்டிருக்கிறது, இன்ஸ்டன்ட் மிரக்கிள்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஸ்டன்டா உங்களுக்கு திறக்கப்பட வேண்டிய கதவுகள் திறக்கப்படுகிறது, வேலைக்கான கதவுகள் திறக்கப்படுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்க மனதின் ஆழத்தில் ஒரு குமுறலாக காணப்படுகிற உங்கள் சிந்தை முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிற அந்த கவலைகள், வேதனைகள், அந்த தேவைகள், அந்த காரியங்களை நிறைவேற்றுகிற ஒரு அற்புதம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதம் அல்ல, பல அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. receive the anointing of miracle and receive all kinds of blessings and miracles in your life. thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் வந்ததற்காக ஸ்தோத்திரம். தேவதூதர்கள் அருமை பிள்ளைகளுடைய அவர்களுடைய குடும்பத்தாரை ஆண்டவரே தெய்வீக பாதுகாப்பால் சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது அருமை பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, மறுசீரமைப்பு உண்டாகி கொண்டிருக்கிறது, குணப்படுத்துதல் பெருகிக் கொண்டிருக்கிறது, தயவு பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மூடப்பட்ட கதவுகளும் திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த செகண்ட்ல வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அவை செயல்படுகிறது. கண்களால் காணத்தக்க விதத்தில் அதிசயமாய் அவற்றை தொட்டு பார்த்து, முகர்ந்து பார்த்து, ருசித்து பார்த்து, அனுபவித்து பார்த்து, சத்தத்தை கேட்டு அருமை பிள்ளைகள் அந்த காரியங்களை அனுபவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்தின் மூலம் கிருபையினால் இயற்கைக்கு பார்ப்பட்ட வல்லமை இப்பொழுது அருமை பிள்ளைகளில் வெளிப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக, உடனடி அற்புதங்களை செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உடனடி தலையீட்டிற்காகவும், காணக்கூடிய அற்புதங்களுக்காகவும், தெய்வீக திருப்புமுனைக்காகவும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தின் மூலம் அருமை பிள்ளைகள் கிருபையில் நடக்கிறார்கள். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நான் முத்திரையிடுகிறேன். இன்று நான் சொல்லுகிறேன், யாத்ராகமம் 14:14 படி கர்த்தர் உங்களுக்காக ஏற்கனவே அவர் யுத்தம் பண்ணி இருக்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தாவே, அருமை பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் செய்திருக்கிறீர், இவர்களும் சும்மா இருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். உமது வெற்றியில் அருமை பிள்ளைகள் இளைப்பாறுகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இப்போது இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அற்புதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது, பெருகுகிறது, பெருகுகிறது, பெருகுகிறது. பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஏழை விதவை ஆண்டவரே அப்பா, அந்த எண்ணெய ஆண்டவரே தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே எண்ணெய்களை ஊற்ற 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 ஆண்டவரே பாத்திரம் இருக்கும் அளவும் ஆண்டவரே எண்ணெய் பெருகிக் கொண்டே இருந்தது. அவளுடைய பஞ்சம் மாறினதே, கடன்கள் அடைக்கப்பட்டதே, செழிப்பு வந்ததே இயேசுவின் நாமத்தினாலே. அதுபோல இப்பொழுது அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் பெருகுகிறது, பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, சுமக்க கூடாத அளவுக்கு ஆண்டவரே அற்புதங்கள் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருகிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் அருமை பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பிரார்த்தனை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்திற்காகவும் எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் கூட நீங்க அனுதினமும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஊழியம்னு நீங்க நினைச்சா, உங்களுக்கு ஜெபத்தையும் கர்த்தருடைய வார்த்தையையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் விடுதலையையும் கொடுக்கக்கூடிய ஊழியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஊழியத்துல ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு காணிக்கையை விதைக்கிறேன்னு நீங்க தீர்மானிக்குங்கள். இது கட்டாயமும் அல்ல, விசனமும் அல்ல. உங்க மனதில் நீங்க நியமித்தபடி நீங்கள் இதை செய்யலாம். அநேகர் அப்படி தீர்மானித்து தங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் இந்த ஊழியத்தில் விதைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஊழியத்தின் பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நீங்க எங்களை நேரடியாய் சந்தித்து எங்களோடு ஆராதிக்க விரும்புகிறவர்கள் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதற்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்கள்ல நீங்க தொடர்பு கொண்டால் அவர்கள் உங்களோடு கூட பேசிய நீங்க ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். அங்க அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நாங்க ஜூம்ல நடத்துறோம். அந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ளுகிறார்கள். அடுத்த மீட்டிங் எப்ப வரும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பெயர்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு ஒரு கோர்ஸ் தொடர்ந்து அது கடந்து போய்கொண்டிருக்கிறது. அதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. தயவு செய்து கால் செய்ய வேண்டாம். கால் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆட்கள் கிடையாது. அதனால நீங்க டைப் பண்ணி மட்டும் நீங்க உங்க ஜெப விண்ணப்பங்களை நீங்க அனுப்புங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுடைய அற்புதத்தின் நாள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அற்புதத்தின் நாட்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.